தமிழகம் முழுவதும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணி நிறைவடைந்ததும் மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கீடு முறை அமலுக்கு வரும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணி நிறைவடைந்ததும் மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கீடு முறை அமலுக்கு வரும் என்று மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். கோடை காலம் தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் தடையின்றி மின்சாரம் வழங்குவது தொடர்பாக அனைத்து மின் மண்டலங்களை சார்ந்த தலைமை பொறியாளர்கள் மற்றும் செயற்பொறியாளர்களுடனான ஆலோசனை கூட்டம் தற்பொழுது சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் துறையின் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தினிடையே செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. குறிப்பாக இந்த கோடைகால மின் தேவையை சமாளிப்பதற்காக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் இந்த ஆண்டு கோடை காலத்தில் அதிகபட்ச மின் தேவையாக 22,000 மெகாவாட் அளவிற்கு மின் தேவை இருக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் மாதாந்திர மின் கணக்கீடு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் ஒன்றாக இருந்தது. இன்னும் ஓராண்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்க உள்ள நிலையில் மாதாந்திர மின் கணக்கீடு நடைமுறை தமிழகத்தில் நடைமுறைக்கு வருமா என்ற கேள்வியை அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் எழுப்பப்பட்டிருந்த நிலையில் கண்டிப்பாக உறுதியாக தமிழகத்தில் மாதாந்திர மின் கணக்கீடு நடைமுறை விரைவில் அமலுக்கு வரும் என்ற தகவலை தற்பொழுது துறையின் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கின்றார். அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும், அதாவது தற்போது 2 மாதங்களுக்கு ஒரு முறை மின் கணக்கீடு செய்யப்பட்டு 100 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படுகின்றது. அதை மாதந்தோறும் கணக்கிட்டு மாதந்தோறும் 100 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கக்கூடிய வகையிலே அந்த மாதாந்திர மின் கணக்கீடு நடைமுறையை தொடங்க வேண்டும் என்பது குறித்து வாக்குறுதி எப்போது நிறைவேற்றப்படும் என்பதற்கான கேள்விக்கு அந்த பதிலை வழங்கியிருந்தார். மேலும் ஸ்மார்ட் மீட்டர்களை பொருத்துவதற்கான இறுதிக்கட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அதற்கான ஒப்பந்த புள்ளிகளை வழங்குவதற்கான பணிகள் ஏறக்குறைய நிறைவு கட்டத்தை அடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் விரைவாக தமிழ்நாடு முழுவதும் ஸ்மார்ட் மின் மீட்டர்கள் பொருத்தப்பட்டு உடனடியாக அந்த மாதந்தோறும் மின் கணக்கீடு என்ற நடைமுறை தமிழகத்தில் அமலுக்கு வரும் என்ற தகவலையும் தற்பொழுது மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கின்றார்.